வணக்கம். நான் உங்கள் நிஷாந்தன் சார். நாங்க இன்றைய பார்க்க இருக்க வினாத்தாள், வடக்கு மாகாண கல்வி திணைக்களத்தினால் தரம் 11 மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட 2ஆம் தவணை பரீட்சை 2026. இந்த வினாத்தாள் பகுதி 2இல் அமையப்பெற்ற 5வது வினாவாக வந்த அளவிடைப்படம் தொடர்பான வினாவை தெளிவாக விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம். நீங்க இன்னும் இந்த குறித்த வினாத்தாளை செய்து பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்கும் பிள்ளைகள். இதில் இல்லை என்றாலும் உடனே பகுதி 1A இந்த வீடியோவில் போய் பாருங்க, கட்டாயம் இருக்கும். இதுவும் ஃபில் பண்ணுவேன் அப்படின்னா மொத்தம் 12 வீடியோவும் செஞ்ச பிறகு எல்லாத்தையும் சேர்த்து ஒரேசா நிரப்புறது எனக்கு கொஞ்சம் சுகமாக இருக்கும். அந்த அடிப்படையில் வினாத்தாள்கள் முழுமையாக காய்ச்ச பிறகுதான் பகுதி 2 வினாத்தாள் இந்த டிஸ்கிரிப்ஷன் வீடியோ இந்த டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் வினாத்தாள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. நீங்கள் பகுதி 1A இந்த வீடியோக்கு கீழே போனீங்கன்னா வினாத்தாளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது என்னுடைய சூம் மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கிகளோ சூம் மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்கிறேன்டா தாராளமாக இணைந்து கொள்ளலாம். இதன் மூலம் எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். அதே நேரம் தெளிவான புரிதலோடு உங்களுக்கு கணிதம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன சந்தேகங்களாக இருந்தால் வாட்ஸ்அப் வழியாகவே கலந்துரையாடலாம். கொஞ்சம் பெருசு கட்டாயம் உங்களோட அதை கலந்துரையாடத்தான் வேணும். சூம் மூலமான வகுப்பில் போட்டு தான் விளங்கப்படுத்தணும் என்ற பட்சத்தில் நான் அது சூம் மூலமான வகுப்பில் போட்டு விளங்கப்படுத்துவேன். அது உங்களுக்கு மட்டும் இல்லை பிள்ளைகள், உங்களோட இருக்கிற மற்ற மாணவர்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். இணைந்து கொள்றேன்டா அது தொடர்பான விவரத்தை என்ன கேட்டும் பெற்றுக்கொள்ளலாம். சரி, வாங்கோ கேள்விக்குள்ள போவோம். 5வது கேள்வி ஒரு அளவிடை படம் தொடர்பான கேள்வி. உங்களோட ஃபைனல் எக்ஸாம் பேர்ல பாருங்க, பெருசா அளவிடை படம் இருக்கா? அங்க இருப்பது என்னவா இருக்கும்னா திரிகோண கணிதமாக இருக்கும். திரிகோண கணிதம் எங்கேருந்து வருதுன்னா இந்த அளவிடை படத்துல தொடர்ச்சி தான் பிள்ளை. அளவிடை படத்துல நாங்க கணக்கு செய்யறதுக்கு என்ன செய்யறோம்? ஃபர்ஸ்ட் பரம்படி படங்குறோம், பிறகு பொருத்தமான அளவிடைக்கு அளவிடை படங்குறோம். அந்த அளவிடை படத்தை வச்சுக்கொண்டு அளவிடை படத்துல இருக்கிற நீளத்தை வச்சுக்கொண்டு உண்மை நீளங்களை கணிக்கிறோம். அளவிடை படத்துல இருக்கிற கோணம் உண்மையான கோணத்துக்கே சமனா இருக்கும். அங்க கணிக்க தேவையில்லை, அது உண்மையான கோணத்துக்கே சமனா இருக்கும். இதே விஷயத்த இந்த பரும்படி படத்தோடையே நாங்க செய்யலாம். அதுக்கு பேர் திரிகோண கணிதம். நாங்க பின்னுக்கு படிப்போம். மிக இலகுவான அளவிடை படமாக இருக்கும் வரைக்கும் பெரிய ப்ரொசீஜரா இருக்கிற கணக்கை பட்டண்டு சின்னனாக்கிடுவோம். ஸோ நம்ம சின்னனாக்குறதுக்கு இதுக்கு இன்னும் 2 பாடம் தான். இது பக்கத்துல ரொம்ப கிட்ட வந்துட்டோம். தேட்டம் பைதகரஸ் தேட்டம், அடுத்தது திரிகோண கணிதம். ரொம்ப கிட்ட நிக்கிறோமா? நாங்கள் அதை தெளிவாக கதைப்போம் பிள்ளைகள். அதனாடி நான் அதை இங்கே டச் பண்ணாம முழுக்க அளவிடை படத்திலேயே கேள்வி செஞ்சிடுறேன்னா, தரப்பட்டுள்ள உருவில் பிடி என்பது கிடைத்தரையில் உள்ள மின்கம்பம் ஒன்றாகும். ஸோ 2 விதமான அளவிடை படம் இருக்கு. ஒன்று நிலைக்குத்து தள அளவிடை படம், ஏற்ற கோணம் இறக்க கோணம் வலது பக்கம் இடது பக்கம், என்ன நிலைக்குத்து தளம் தொடர்பான அளவிடை படம். இன்னும் ஒன்று கிடைத்தளம் தொடர்பான அளவிடை படம், வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு வடகிழக்கு தென்கிழக்கு திசைகோள் அதுகளோட சம்பந்தப்பட்டது. இது என்ன விதமான அளவிடை படம்? நிலைக்குத்தான மின்கம்பம் கம்பமாகவே நிற்கிது. ஸோ இது நம்ம நேர கண்ணால பாக்குற மாதிரி நிலைக்குத்து தள அளவிடை படம். பொதுவா 10ஆம் ஆண்டு இருந்ததுல வந்தது நிலைக்குத்து தள அளவிடை படம் தான். 9ஆம் ஆண்டுல படிச்சதுதான் கிடைத்தள அளவிடை படம். 10ஆம் ஆண்டு தேட்டம் ஆகும். நிலைக்குத்து மின்கம்பம் ஆகும். நிலைக்குத்துன்றது கிடைத்தரைக்கு செங்குத்தாக இருக்கும். படத்துல அது குறிச்சும் இருக்கு. 40 மீட்டர் தூரத்தில் உள்ள புள்ளி ஏயில் இருந்து ஏ எனும் இடத்திலிருந்து ஈயில் உள்ள மின் விளக்கொன்றை ஒருவர் 30 பாகை ஏற்ற கோணத்தில் அவதானிக்கின்றார். ஸோ ஏ என்ற இடம் அந்த மின்கம்பத்திலிருந்து 40 மீட்டர் தூரத்தில் இருக்கு, கிடையான தூரம். ஸோ தரை தூரத்தை தான் கணக்கெடுக்கிறது. இப்போ இங்க ஒரு மனிதன் நிற்கிறாருன்னா மனிதனை நாங்கள் கணக்கெடுக்கணும்னா ஒரு சின்ன உயரம் பெறுவாரு. இங்க அவர் பார்க்கிறார், பட் தரையோட வச்சுதான் பார்க்கிறார். ஏன்னா அங்க மனிதன் உயரம் நாங்கள் புறக்கணிக்கிறது. இந்த மாதிரியான கேள்விகள்ல மனிதனை நாங்கள் மனிதனாக கீழ்ற இல்லை. ஸோ அவர் சாதாரணமான அவருடைய பார்வைய கிடையானதாக இருக்கும். இது சாய்வுமானின்னு சொல்றோம். சாய்வுமானியால நாங்க பார்த்தோம்னா சாதாரணமான பார்வை கிடையானது. அந்த கிடையிலிருந்து அந்த பார்வைய உயர்த்தினாத்தான் அவருக்கு அந்த மின்கம்பம் மின் விளக்கு தெரியும். ஸோ மின் விளக்க பார்க்கறதுக்கு அவர் எத்தனை பாகை ஏற்ற கோணம்? 30 பாகை ஏற்ற கோணத்துலதான் அந்த மின் விளக்க பார்க்கிறார். படம் கீறி கொண்டு போறேன், திரும்ப கீறத்தான் வேணும். ஏண்டா இதுல கீறி போட்டு சந்தோஷமா போகலாம். ஏன்னா இது பரம்படி படத்தை வச்சு அளவுடை படத்துக்கு போகணும். பரம்படி படமும் விட இருக்கு. அவதானிக்கின்றார். மின்விளக்கின் உச்சி டியில் மின்விளக்கு ஒன்று. ஸோ ஈயில் உள்ள மின்விளக்கு, ஈயில் ஒரு மின்விளக்கு இருக்கு,
அதே மாதிரி ஏற்ற கோணத்தில் அவதானிக்கிறார். மின்கம்பத்தின் உச்சி டியில் மின் விளக்கொன்றை பொருத்தும் ஒருவர் சி எனும் இடத்தில் உள்ள ஒருவரை 40 பாகை இறக்க கோணத்தில் அவதானிக்கின்றார். சி என்றது இங்க இருக்குடா, எவ்வளவு தூரம்ன்றது தெரியல. ஆனா எப்படி பாக்குறாருண்டா, அப்ப டியில நிக்கிற ஒரு ஆள், டியில ஒருத்தர் ஏறி நிக்கிறார், உங்க மேல் உச்சியில ஒருத்தர் ஏறி நிக்கிறார். அந்த உச்சியில இருந்து அந்த சீல நிக்கிற ஆளை வந்து பாக்குற. அப்ப சாதாரணமான அவருடைய பார்வை கிடையானது. அவர் டியில இருந்து மின்விளக்கொன்றை பொருத்தும் ஒருவர் சி எனும் இடத்தில் உள்ள ஒருவரை பார்க்கறதுக்காக அவருடைய பார்வையை வந்து கீழே பணிக்கணும், குறைக்கணும், அதாவது தலைய கீழே போடணும். அந்த கோணம் சொல்லி இருக்கு, இறக்க கோணம்ன்றது இதுதான் பிள்ளைகள். அம்புக்குறியோட போட்டா நல்ல எத்தனை பாகையாம் 40 பாகை இறக்க கோணத்துல வந்து பாக்குறாராம். அதையும் இங்க 040 030 என்று 3 இலக்கு என்ன சொல்லணுமா? இல்ல, எதுக்கு 3 இலக்கு என்ன சொல்லணும்? திசை கோளுக்கு. அது திசை கோள்னு சொல்றதா? திசை கோளுக்கு தான் 3 இலக்கு என்ன சொல்றது. இது ஏற்ற கோணம் இறக்க கோணத்துக்கு 3 இலக்கம் அப்படி ஒன்றும் இல்ல. ஏற்ற கோணம் இறக்க கோணம் என்றதை மென்ஷன் பண்ணணும். ரைட். 1/1000 என்ற அளவிடையில் மேற்படி தரவுகளை கொண்ட அளவிடைப்படம் ஒன்றையும் வரைகள். அளவிடைப்படம் தானே வரை சொன்னது. அப்ப பெரும்படிப்படம் கீற தேவையில்லை. இல்ல, அளவிடைப்படம் என்பது பெரும்படிப்படம் கீறி அடுத்தடுத்த கட்டத்துல தான் பெறும். இப்ப முதலாவது வேலை ஒரு உயர்மட்ட வினா போல என்ன. ஓ, முதலாவது வேலை நீங்க 5வது கேள்வி என்று எடுத்தீங்கன்னா வினா இலக்கம் 5 முதல் வேலை பெரும்படிப்படம் கீறுவீங்க. பெரும்படிப்படம் கீறாம எடுத்தோன்னு அளவிடைப்படத்துக்கு போற இல்ல. கிடைத்தரையில உள்ள நிலைக்குத்தான கம்பம். நிலைக்குத்தான கம்பம்ன்றதும் ஒரு தரவிடா. நிலைக்குத்தான கம்பம்ண்டா அது எப்படி குறிச்சு கொள்றது? கிடைக்கு செங்குத்தானது. அந்த கம்பத்தின் பேர் வந்து ஏபி. சாரி, ஏபி இல்ல, பிஇடி. பிஇ என்ற இடத்துல ஒரு மின் விளக்கு இருக்கு. டி என்றது அந்த கோபுரத்தின் அந்த தூணுந்த மின்கம்பத்தின் உச்சி. இப்ப இதுல இருந்து சரியா 40 மீட்டர் தூரத்துல உள்ள ஏ என்ற இடத்துல இருந்து ஒரு ஆள் மின்கம்பத்தின் மின் விளக்க பாக்குறாரு. ஈயில் உள்ள மின் விளக்க பாக்குறாரு. சாதாரண பார்வை கிடையானது. கிடையில இருந்து பார்வையை உயர்த்தித்தான் மின் விளக்க பார்க்கக்கூடியதா இருக்கும். அந்த கோணம் 30 பாகை. இங்க அளந்து பார்த்து போடுறதுல இது பரம்படிப்படம் 30 பாகை. டி என்றது ஈயில இருந்து 20 மீட்டர் உயரத்துல இருக்குன்னு படத்துல தான் கிடக்கு. வேற அங்க நேரு ஒண்ணு சொல்லல. படத்துல இருக்கு டி என்றது 20 மீட்டர் உயரம். சும்மா ஒரு மின் கம்பம் என்று சொல்லலாது. வேணும்னா ஒரு டவர் என்று சொல்லலாம். என்ன மின் கம்பங்கள் மொத்த உயரமே எங்களுக்கு எவ்வளோடா வரும்? மின் கம்பம் லைட் போஸ்ட்னு சொல்லுவோம். ஒரு 10 மீட்டருக்குள் 10 மீட்டர் இருந்தாரா, ஒரு 4, 5, 6 மீட்டருக்குள்ளதான் வரும். இது ஒரு பெரிய டவர் கணக்குல வரும். என்ன பெரிய மின்கம்பம் எடுத்துக்கொள்ளுமா? 20 மீட்டர் உயரத்துல டி என்ற இடத்துல நிக்கிற ஒரு ஆள் சி என்ற இடத்துல இருக்கிற ஒரு ஆளை பாக்குற. எப்படி பாக்குற? டியில இருந்து கிடையான ஒரு கோடை கீறி அந்த கிடையில இருந்து சீய பாக்குறதுக்காக இறக்குற பார்வைய. அந்த இறக்க கோணம் 40 பாகை. இது பரும்படி படம். இப்ப இங்க பரும்படி படத்தை வச்சுக்கொண்டு நாங்க அளவுடைப்படம் வரையணும். அளவுடைப்படம் வரையணும்டா ஒன்று நாங்களே அளவுடை எடுக்கலாம். அதுவும் அப்படி முடிவெடுக்கலாம். இங்க 40 மீட்டருக்கு பதிலாக 4 சென்டிமீட்டரும், ஸோ 20 மீட்டருக்கு பதிலாக 2 சென்டிமீட்டர் எடுக்கலாம். ஏன்னா 40 மீட்டர் என்ற ஒரு சின்ன பகுதி, அது படம் பெருசு. ஸோ 4 சென்டிமீட்டர்ன்றதுதான் பொருத்தமா இருக்கும். 8 சென்டிமீட்டர் எடுக்கிறது பொருத்தம் இல்லை. அவரும் அளவிட தந்திருக்கார். ஸோ அதை வச்சு கொண்டுதான் இந்த முறை கீறணும். ஏன்னா படம் அளவிடைக்கு தந்திருக்கு. 1/1000 என்னும் அளவிடையில். அப்ப 1/1000 என்ன அர்த்தம்டா? அந்த அர்த்தத்தை சொல்லணும். இங்க 1ன்றது என்ன, 1000ன்றது என்ன? அதாவது படத்துல நீளம் 1 சென்டிமீட்டராக இருக்குமெண்டா அது இந்த உண்மை நீளம் 1000 சென்டிமீட்டர். நம்ம ஒரு நல்ல வேலை செய்யலாம் பிள்ளைகள். ஒரு முறை மட்டும் அலகு மாத்திரும். ஏன்னா இங்க இருக்கிற உண்மை நீளங்கள் எல்லாம் என்ன அலகுல இருக்கு? மீட்டர்ல இருக்கு. ஆனா நமக்கு வந்த உண்மை நீளம், அளவுடையில இருந்து வந்த உண்மை நீளம் என்ன அலகுல இருக்கு?
சென்டிமீட்டர்ல இருக்கு. அப்ப இதை ஒரு முறை அலகு மாத்தி விட்டுட்டோம்டா அதுக்கு பிறகு கணக்கு செய்யறது சுகம். 1000 சென்டிமீட்டர் எத்தனை மீட்டர்? இதுல சில பிள்ளைகள் குழப்பம் வரை இருக்கு. 10 மீட்டர். சில பிள்ளைகளுக்கு என்ன குழப்பம்டா இந்த கிலோமீட்டருக்கும் மீட்டருக்கும் இருக்கிற இடத்த தொடர்பை இதுக்குள்ள போட்டுறது. ஏன்னா மிச்சம் எல்லாம் அப்படித்தானே. இது ஒரு மீட்டர்ன்றது 100 சென்டிமீட்டர். ஸோ 100ஆல வகுத்தோம்டா 10 மீட்டர். அப்ப படத்துல நான் 1 சென்டிமீட்டரால குறிக்க போற நீளம் உண்மையில 10 மீட்டர். எனக்கு மாறி தேவை இந்த முறை. உண்மை நீளங்களுக்குரிய படத்தின் நீளம் தான் தேவை. இங்க முதல் இந்த அளவுடைய போடுறேன். 10 மீட்டர் உண்மையான நீளமாக இருந்தா நான் படத்துல 1 சென்டிமீட்டர்ல தான் குறிக்க போறேன். 10 மீட்டர் உண்மை நீளத்தை படத்துல 1 சென்டிமீட்டர்ல தான் குறிக்க போறேன். அப்படி என்றா இங்க இருக்கிற 40 மீட்டர் எத்தனை சென்டிமீட்டர்ல குறிக்க போறேன்? 4 சென்டிமீட்டர். அதே மாதிரி இங்க என்ன ஒரு உண்மை நீளம் இருக்கு? 20 மீட்டர் என்ற உண்மை நீளத்தை எத்தனை சென்டிமீட்டர்ல குறிக்க போறேன்? 2 சென்டிமீட்டர். அப்படி அப்படியே 10ஆல வகுத்து அலகு மட்டும் மீட்டர்ல இருந்து சென்டிமீட்டருக்கு போட்டுக்கணும் வந்தா சரி. ரைட். இப்ப ரெடி. நாங்க அளவுடை படம் வரைகிறதுக்கு 100% தயார். அளவுடையும் தெரியும். இல்லாட்டி நாங்க அதை வரை கண்டு போவோம். இந்த முறை எங்கட கையில் அளவுடையில அளவுடை படங்கிற படம். நீங்க இதுக்கு கீழே கவராயம் வச்சு தான் கீறுவீங்க. எனக்கு கீறுறதுக்கான இடம் இல்லை. ஸோ நான் இங்க அமைப்பு கீறுற அந்த டூலை பயன்படுத்துறேன். கிடைத்தர உங்களோட கொப்பிந்த ஒரு ரூல் அப்படியே தெளிவா கீறுவீங்க. பிரச்சனை இல்லை. கிடைத்தர கீறுறதுல எந்த சிக்கலும் இல்லை. எவ்வளவு நீளமாகவும் கிடைத்தர கீறிக்கொள்ளலாம். இப்ப மின்கம்பம் எவ்வளவு மீட்டர் உயரம் தெரியல. பாருங்க மின்கம்பத்தின் உயரம் தந்திருக்குதோ பரம்படி படத்திலையும் குறிக்கல, கணக்கிலையும் இல்ல. மின்கம்பத்தின் உயரம் இல்ல. அப்ப எந்த புள்ளியில இருந்து ஸ்டார்ட் பண்ணி எங்க போய் முடிக்க போறோம்ன்ற ஒரு கேள்வி துவங்கும். பியில ஸ்டார்ட் பண்ணி ஓகே முதல் புள்ளி பி ஏக்கு வரலாம். ஏன் ஏக்கு வரலாம்? இல்ல ஏல ஸ்டார்ட் பண்ணி பிக்கு போகலாம். ரெண்டும் ஓகே. இது முதலாவதா டிஃபைன் பண்ணி இதை ரெண்டாவதா கண்டுபிடிக்கலாம். ஏபி சரி ஓகே. பிறகு எந்த புள்ளி? செங்குத்து கீறலாம். செங்குத்து கூறி இந்த ஏற்ற கோணத்தை வச்சு கொண்டு ஈய நாங்கள் துல்லியமாக கண்டுபிடிக்கலாம். ஈயில இருந்து திரும்ப 20 மீட்டர்ன்றதுக்கு பதிலாக 2 சென்டிமீட்டர் உயரத்துல டியை நாங்கள் கண்டுபிடிக்கலாம். டியை கண்டுபிடிப்பதன் மூலம் 40 பாக இறக்க கோணத்தால சியை நாங்க கண்டுபிடிக்கலாம். ஓர்டருக்கு நம்பர் போட்டிருக்கேன். அப்படி போடணும்ன்ற அவசியம் இல்லை. உங்களை விளங்கப்படுத்துறதுக்காண்டி போட்டிருக்கேன். சரி அப்ப நாங்க முதலாவது வேலை செய்ய போறோம். 40 மீட்டர் இடைவெளியில உள்ள 2 புள்ளி. 40 மீட்டருக்கு பதிலாக தானே இது 4 சென்டிமீட்டர். 4 சென்டிமீட்டர்ன்றத நாங்க 2 புள்ளியையும் குறிச்சு கொள்றேன். இது ஒரு புள்ளி, இது ஒரு புள்ளி. அடிமட்டத்தை கொஞ்சம் கிட்ட இருக்கும். ரைட் 4 சென்டிமீட்டர் எடுக்கும். அந்த இடைத்தூரத்தில் உள்ள புள்ளிகளுக்கான பேர் என்ன? ஏபி. சோ இந்த புள்ளி ஏ, இந்த புள்ளி பி. இப்ப பியில பாகமானி வச்சு அங்க கீரைக்கு அப்படி இல்லை. பரம்படி படம் கீரைக்கு அந்த விளையாட்டு இல்லை. இது அளவுடை படம். பாகமானிய பியில வச்சு சரியா 90 பாக குறிக்கணும். அதே மாதிரி அந்த ஈய கண்டுபிடிக்கிறது பியில இருந்து அது செங்குத்தாக மேல தரைக்கு நேர இருக்கிற நேரம் ஏயில இருந்து சொல்லணும் இல்லையா கதைக்கோணும். மேல இருந்து 30 பாக ஏற்ற கோணத்துல இருக்கு. சோ நாங்க 30 பாக ஏற்ற கோணத்தையும் கீறணும், அடிமட்டத்தை வச்சு செங்குத்தும் கீறணும். எல்லாத்தையும் மாறி மாறி கையாளுறது கொஞ்சம் கஷ்டம். மற்றபடி ஒன்றும் இல்லையா. அடிமட்டத்தை எடுத்து இந்த செங்குத்து கோடையும் கீறேன், 30 பாக ஏற்ற கோண கோட்டையும் கீறேன். எனக்கு வேற வழி இல்ல பிள்ளைகள். இந்த பாகமானியை தாண்டி இந்த இஞ்சகான கீற வேண்டி கிடக்குன்னா புள்ளி வெளியில இருக்கிற நாடி நீங்க அடிமட்டத்தை வச்சுட்டு அளவா கீறலாம். தேவையில்லாம மேலதிகமான நீளங்கள் எதுவுமே கீற தேவையில்லை. நீங்க சட்டி அளவா கீறி விட்டா போதும். ஆனா நான் அடிமட்டம் வைக்காம இதுல இருக்க அந்த டூலை பயன்படுத்துறதால
கொஞ்சம் நீட்டி கீறி விடுறது. இங்க அளவுகள் குறிக்கணுமோ தேவையில்லை. இப்ப நாங்கள் இந்த 2 பேரும் முட்டுற இடத்துல தான் யார் இருக்கு? எங்கடையால் நாங்க தேடி போன ஈ இருக்கு. இப்ப ஈல இருந்து சரியா 2 சென்டிமீட்டர் தூரத்துல உச்சிக்கு என்ன பேர்? டி இருக்கு. ஸோ நாங்க டியை கண்டுபிடிக்கிறது அடிமட்டத்தை திருப்பியும் பயன்படுத்தலாம், இல்ல நீங்க கவராயத்தை வச்சும் பட்டலாம். அடிமட்டத்தை திருப்பி பயன்படுத்தலாம். இது நேரடியா போடலாம். சரியா 2 சென்டிமீட்டர். ரெண்டு சென்டிமீட்டர் தூரத்துல இருக்கிற புள்ளிக்கு குறிச்சு கொள்றேன். மீதி இங்க வந்து அமைப்பு கோடுகள் இருக்கணும். அந்த விளையாட்டுல பிள்ளைகள் மிச்சத்தெல்லாம் அழிச்சு விடலாம். நான் பிறகு அழிச்சு விடுறேன். இப்ப அழிக்கலாது. நான் இதெல்லாம் மிச்சம் எல்லாம் ஒரு அங்க கொண்டே மாத்தி போட்டு அழிச்சு காட்டுறேன். ஸோ மீதி எல்லாத்தையும் நீங்க அழிச்சு விடலாம். அந்த அடிப்படையில இந்த மேல் உச்சி என்ன பேரடா கொடுத்துனாங்க? டி ஆகும். ஓ, மேல் உச்சிக்கு பேர் டி. இப்ப டில கிடைக்கோடு கீறணுமா? இறக்க கோணம்டா அது பரம்பரைப்படத்துக்கு தான், அளவை குறிக்கிறதுக்காக தான் கிடைக்கோடு கீறினாங்க. இங்க எங்களுக்கு அளவுடை படத்துக்கு கிடைக்கோடுன்னு கீற தேவையில்லை. ஆனா கிடை தேவைதான். என்ன செய்வோம்டா, பாகமானி எடுத்து டீல வச்சு இந்த முறை மற்ற வளத்துல திருப்பு. இறக்க கோணம் இல்ல, நிலைக்குத்துக்கு 90 கொண்டு வந்தா ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கு என்ன போயிடும்? அதான் 0 போடும். சோ இறக்க கோணம்டா மேலே இருந்து கீழே வரணும். இந்த நம்பர் 10, 20, 30, 40 பாக இறக்க கோணத்தை குறிச்சு கொண்டு அந்த இறக்க கோணம் 40 பாகையில இப்ப நாங்கள் அங்க டியில இருந்து அந்த கோடை கீறி வருவோம். அவ்வளவுதான். படம் வேகமா வந்துட்டு நாங்க கொஞ்சம் வேகமா கீற பழகிட்டோம் போல. அவ்வளவுதானா? அடிமட்டத்தை பயன்படுத்தி டியில இருந்து இந்த கோட்டுக்குள்ளால் அப்படி வந்து சட்டியா இந்த கீழே கிடைமட்டத்தை சந்திக்கிற புள்ளியில தான் எங்கள் இந்த புள்ளி, நாங்க தேடி வந்த புள்ளி யார் இருக்கிறார்? சி இருக்கிறார். இவ்வளவுதான் எங்கட அளவிடப்படம். இந்த மேலதிக கோடுகள் எல்லாமே அழிக்கப்பட்டுரும். இதெல்லாம் தேவையில்லை. எனக்கு ஒரு வழியில் நான் வச்சிருக்கிறேன். நீங்கள் எல்லாம் இது எல்லாத்தையும் அழிச்சு விட்டுறணும். மேலதிக கோடுகள் ஒன்றும் வராது. வடக்கும் குறிக்க தேவையில்லை. ஏன்னா இது நிலைக்குத்து தள அளவுடைப்படம். கிடைத்தள அளவுடைப்படத்துக்கு தான் நாங்கள் வடக்கு குறிக்கணும். ஆனா ஒன்று குறிக்க கிடையாது கட்டாயம். இந்த படம் என்ன அளவிடையில வரையப்பட்டிருக்கு? 1/1000 அவர் தந்தது. இது எங்கட விட. இதுதான் அளவுடை படம். ஆனா அதுக்காண்டி பரம்பரை படம் கீறாமையா கீறது? கீறித்தான் கீறணும். பரம்பரை படம் கீறாம நீங்க அளவுடை படம் கீற இல்லை. பாருங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டாங்க, வச்சுட்டு வாங்க. இதுதான் எங்களோட அளவுடை படமா இருந்தாலும் இந்த 4 இந்த பரம்பரை படமும் இருக்கணும், அதுக்கு கீழே அளவுடை படமும் இருக்கணும். இப்ப நான் தேவையில்லாத அழிச்சு காட்டுறேன் உங்களுக்காண்டியா. தேவையில்லாத இந்த பகுதிகள் எல்லாம் எங்கட படத்துல வந்து வராது. இப்படிதான் எங்களோட அளவுடை படம் நீங்க தெளிவாக்குறீங்க இருக்கும். இங்க வடக்கு கிழக்கோ எந்த அளவுகளுமோ தேவையில்லை. சரி, நீங்க அளவுதான் குறிக்க போறீங்களா புத்தகத்துல இருக்கிற மாதிரி குறிச்சு கொள்ளுங்க. படத்துல நீங்க எடுத்துக்கொண்ட நீளங்களை அளவுதான் குறிக்க போறீங்களா. இது எத்தனை சென்டிமீட்டர் எடுத்தீங்க? 4 சென்டிமீட்டர். இது எத்தனை பாக எடுத்தீங்க? சரியான 30 பாக. அளவு குறிக்கணும் அவசியமே இல்லை பிள்ளைகளா. இது சரியான 2 சென்டிமீட்டர். இதுல ஒரு கிடைக்கோட கீறி காட்டி நீங்க அளவு குறிக்க போறோம்னு ஆசைப்பட்டா ஒரு கட்டாயம் இல்ல பிள்ளைகளா. இதுல கிடைக்கோட கீறி காட்டி
நீங்க அந்த கோணத்தையும் குறிச்சு காட்டலாம். 40 பாக நான் எடுத்தினான் என்று குறிச்சு காட்டலாம், தேவையே இல்லை. சரிதானே? ஏன்னா இங்க ஒரு வீட்டு படம்னு சொல்லுவாங்கல்ல, அளவடை படம். உங்களோட வீட்டுக்கு ஒரு அளவடை படம் இருக்கும், நீங்க எடுத்து பாருங்க. அங்க எந்த அளவும் குறிச்சிருக்காது. பாயிண்டுகளுக்கு பேர் இருக்கும், கீழே அளவுடை இருக்கும், வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு, அதை தவிர வேறு ஒன்றுமே உங்களோட வீட்டு இந்த அளவுடை படத்துல இருக்காது. ஸோ அதே மாதிரி தான் ஒரு அளவுடை. இப்ப புத்தகத்துல இருக்கே சேருண்டா, அந்த புத்தகம் உங்களை கைட் பண்ணுது, நீங்க கீறுறதுக்கு வழிப்படுத்துறதால அங்க அந்த அளவுகள் இருக்கொழிய அது கீறணும்னு எந்த கட்டாயமும் இல்லை. கீறினாலும் நல்ல அளவுகள் சரியா இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ரைட், அடுத்த கேள்விக்கு போவோம். இங்கு ஏபிசி என்பன ஒரே நேர்கோட்டில் காணப்படுறது எல்லாம் எடுத்து செஞ்சாச்சா? அவதானிப்பன் உயரத்தை புறக்கடிங்கள் எல்லாம் செஞ்சாச்சு. அளவுடை படத்தை பயன்படுத்தி பிஇ பிசி என்பவற்றுக்கு இடையிலான என்பவற்றின் உண்மை தூரங்களை காண்க. எப்படி உண்மை தூரங்களை காண்றது? அதுக்கு நாங்க அளவுடை படத்துல உண்மை படத்தின் நீளங்களை வந்து நாங்க அளந்து எடுக்கணும். என்னென்ன நீளங்கள் கேட்டா பிசியும் பிஇயும் என்ன. சோ நீங்க அடிமட்டத்தை பயன்படுத்தி, அடிமட்டத்தை நான் நேர பயன்படுத்தலாம். அதை விட நல்லம் என்னன்னு சொன்னா கவராயம் வச்சு பயன்படுத்துறதா நல்லம். இப்ப நீங்க இப்பதான் உங்களோட விடையும் எந்த விடையும் செக் பண்ணி விட போதா, கவராயம் வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. பிசி இந்த நிலத்தை முதலாவது பிசி தானே கேட்டது பாரு கூட, பிஇ. என்னடா இப்படி அமெரிக்காத்தான் என்ன விளையாட்டு. பிஇ இந்த நீளத்தை கவராயத்தில் அளந்து எடுத்துக்கொள்ளுங்க. படத்துல என்ன நீளம் வருதுன்னு பாருங்க. ரெண்டு 2.3 சென்டிமீட்டர். உங்களுக்கு என்ன வருது? 2.5. சரி, ஓகே. இப்ப எனக்கு வந்ததை சொல்றேன், சரியான அளவையும் ஒரு கணிச்சு காட்டுறேன். சின்ன டக்குன்னு கணிச்சு காட்டுறேன்னா எவ்வளவு வந்தேன்னா 2 எனக்கு வந்திருக்கிறது 2.3 சென்டிமீட்டர். நான் அந்த நீளத்துக்கு எடுக்கிறேன். கட்டாயம் அளவுடை படம் கீறி நாங்கள் இந்த கண்டுபிடிக்கும் போது கட்டாயம் ஒரு சின்ன பிழை வரும், வலு வரும். அந்த வலுக்காக ஒரு +or-1 தருவாங்க சரியான விடையிலிருந்து. இது எந்த விடைய வலுவில வந்த விடையோன்றது தெரியல. சரியான விடையை எப்படி சார் கண்டுபிடிக்க? திருவோண கணையத்தால கண்டுபிடிக்கலாம். ரைட், நான் திருவோண கணையத்தால நான் சரியான விடையை கண்டுபிடிச்சு காட்டுறேன். அதே மாதிரி பிசி இந்த நீளம், பிசி கடுமையா வித்தியாசப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிள்ளைகள். ஏன்னா நாங்கள் டியை கண்டுபிடிச்சதை வச்சு கொண்டு வலுவுக்கு மேல வலு என்று சொல்லி நிறைய தூரத்துக்கு விடைகள் எழுதுறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு. எனக்கு 5.1 சென்டிமீட்டர் வருது. உங்களுக்கு 5 சென்டிமீட்டர். ஓகே, வர்ற விடைக்கு ஏற்ற மாதிரி செய்வோம். என்ன வருதுன்றத பிறகு பார்ப்போமா. 5 சென்டிமீட்டர். ஓகே, வர்ற விடைக்கு ஏற்ற மாதிரி செய்வோம். என்ன புள்ளியோ சரியோ நாங்கள் அந்த எங்களோட விடைக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு போட்டு நாங்கள் மேற்கொண்டு கதைப்போம். எனக்கு கசான் கதைக்க மாட்டாங்க மெசேஜா. 2.2 5 சென்டிமீட்டரும். ஓகே ஓகே சரி. எனக்கு இது 2.3 சென்டிமீட்டரும், இது 5.1 சென்டிமீட்டரும் வந்தது. இதுக்கேற்ற மாதிரி உண்மை நீளத்தை கண்டுபிடிக்கணும். பிசி இந்த உண்மை நீளம் படத்துல 1 சென்டிமீட்டராக இருக்கும் அமையில் எடுத்து வச்சுக்கணும். உண்மையில 10 மீட்டர். அப்ப இங்க பிஇ என்றது படத்துல எங்களுக்கு 2.3 சென்டிமீட்டர். அப்ப உண்மையான நீளம் எவ்வளவு? 2 மீட்டர்ண்டா 2 சென்டிமீட்டர்ண்டா ஒவ்வொரு சென்டிமீட்டருக்கும் 10 10 20. அங்கால 0.3 2.3 10ஆல பெருக்கினா நீங்க எங்க போறீங்க சொல்லுங்க. சென்டிமீட்டர்ல போய் வர்றீங்க. நாங்கள் தானே 1 சென்டிமீட்டர் 10 மீட்டர் எடுத்து வச்சுட்டோம். 10ஆல பெருக்கினா 0.1 தானம் பின்னுக்கு போகும். 10ஆல பெருக்கினா சோ எவ்வளவு நீளம்? 23 மீட்டர். அதே மாதிரி பிசி இந்த நீளம் எனக்கு வந்த விட 5.1 சென்டிமீட்டர். அப்ப 5.1 5 வந்தாளுக்கு 50. அப்ப எனக்கு 5.1 வந்தாளுக்கு எவ்வளவு? 10ஆல பெருக்கினா 51 மீட்டர். சரியான விட எதுன்றது சரியா துல்லியமா கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு இப்போதைக்கு நான் கணிகருவியையும் கால்குலேட்டரையும் பயன்படுத்துறேன். 2 தானே
கணிகரின் கால்குலேட்டர் இந்த கால்குலேட்டரை பயன்படுத்திடாது, உங்களோட உதவாது. அப்படி இருக்கிறது சயின்டிபிக் கால்குலேட்டர். சரி, நீங்க படிச்ச வழியில தெரியும். இங்க நான் அளவுடை படத்தை வச்சு சாரி கரும்படி படத்தை வச்சு கொண்டே அதெல்லாம் கணிக்கலாம். சும்மா விளங்கப்படுத்துறேன். நீங்க கொஞ்சம் முயற்சி செஞ்சு வரவும் பின்னால படிப்பிக்கிற மாதிரி வாங்க. இந்த நீளத்தை எக்ஸ்டெண்ட் எடுத்துக்கொள்றேன். இது பி. இந்த நீளத்தை இந்த 30 பாகை, இது ஒரு செங்கோண முக்கோணம். செங்கோண முக்கோணத்துலதான் திருவோண கணிதம் வேலை செய்யும். பிஇ என்றது எதிர்பக்கம், 30 பாகைக்கு எதிர்பக்கம். இவர் வந்து அயல் பக்கம், அவர் செம்பக்கம். எப்பவுமே செங்கோணத்துக்கு எதிரானது இவர் செம்பக்கம். எதிர்பக்கம் அயல் பக்கம் சம்பந்தப்பட்ட விகிதம் சொல்றது டான் விகிதம். சோ டான் 30 பாகை இந்த பெருமானம் எனக்கு என்ன தரும்டா, எதிர்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம் தரும். சோ எக்ஸின் கீழ் 40 தரும். சோ எக்ஸ் சமன் இந்த 40 டான் 30 இந்த பெருமானத்தால கண்டா பெருக்கினா சரி. டான் 30 இந்த பெருமானம் உங்களுக்கு எங்க இருக்கும்னு சொன்னா, மடக்கை அட்டவணைக்கு பின்னால இயற்கை டான்சன்கள் என்ற ஒரு அட்டவணை இருக்கு, அதுல இருக்கு. ஆனா கால்குலேட்டர்ல நாங்க நேரடியா டான் 30 இந்த பெருமானத்தை காணலாம். 40 தர டான் சைன் கோஸ் டான் டான் 30 பெருக்கினோம்னா எங்களுக்கு சரியான விட 23.09. சோ நாங்கள் அங்கால முதலாம் தசமதானத்துக்கு நாங்க மட்டம் தட்டுவோம் என்று வைப்போமே. முதலாம் தசமதானத்துக்கு மட்டம் தட்டினா நாங்க முழுவனுக்கு மட்டம் தட்டுறோம். என்ன முழுவனுக்கு மட்டம் தட்டினா அடுத்த இலக்கம் சைபராக இருக்கிறதால அது 23 மீட்டர். சரியான விட எது எக்ஸ்ன்றது பிஇ இந்த நீளம் 23 மீட்டர் தான் சரியான விட. எனக்கு எவ்வளவு வந்துடா, 23 மீட்டர். சோ உங்களுக்கு 23 மீட்டர்ல இருந்து பிளெக்சிபிள் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு விட வந்து 23ல இருந்து நீங்க எவ்வளவு பிளெக்சிபிள் தர்றேன்டா, 22 மீட்டர், அதாவது 2.2 எடுத்து 22 மீட்டர் வந்த பிள்ளைக்கும் விட சரி, 24 மீட்டர் வந்த பிள்ளைக்கும் விட சரி. பிளஸ் ஓர் மைனஸ் 1, ரைட்? தசம் 1 படத்துக்கு இங்க பிளஸ் ஓர் மைனஸ் 1. அதே மாதிரி இப்ப நான் 23 மீட்டர் கண்டுட்டேன். சோ இந்த செங்கோண முக்கோணத்துல நீங்க எனக்கு சொல்லுங்க பிள்ளைகள், பி டி இந்த நீளம் எவ்வளவு? இருபத்தி 20 43 மீட்டர். இங்க இருக்கிற 40 பாகை இங்கேயும் 40 பாகை என்று ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஏன்னு சொல்லுங்க பாப்போம். ஒன்று விட்ட கோணம், ரைட்? எனக்கு தேவை பிசி இந்த நீளத்தை, இதை நான் y என்று வைக்கிறேன். இந்த 40 பாகைக்கு இவர் யார்? எதிர்பக்கம். இவர் யார்? அயல் பக்கம். எதிர்பக்கம் அயல் பக்கம் சம்பந்தப்பட்ட விகிதம் இப்பவும் டான் தான். டான் 40 சமன் எதிர்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம். இந்த முறை எதிர்பக்கம் எனக்கு 43, அயல் பக்கம் தான் தெரியாது. y. சோ இந்த இவர் அங்கே அனுப்புறேன். டான் 40 இங்க அனுப்புறேன். y சமன் 43 டான் 40 இந்த பெருமானத்தால வகுக்கணும். டான் 40 இந்த பெருமானம் தசமத்துக்கு வரை நீங்க மடக்கு அட்டவணைக்கெல்லாம் போக வேண்டி வரும். வடக்கு அட்டவணை இல்லாமலும் நாங்க செய்யக்கூடியதா இருக்கும். அதை பற்றி தான் நான் இப்ப கதைக்க போறேன். இப்ப நாங்கள் எதால செய்யறோம், கணிகருவிக்குள்ளால தானே செய்யறோம். சோ நாங்கள் நேரடியாக வகுத்து கொள்ளலாம் பிள்ளைகள். எங்களுக்கு இப்ப பிரச்சனை இல்லை. என்ன 43 வகுக்க போறன் டான் 40 வகுத்தா விட 51.2. முழுவனுக்கு மட்டும் தட்டினா என்ன விட வரும் பிள்ளைகள்? 51 மீட்டர். சோ இதுக்கு நாம் பிளஸ் ஓர் மைனஸ் 2 தான் பிள்ளைகள். ஏன்னா இது வலு வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ 49, 50, 51, 52, 53 இந்த அளவு விட வந்தவனும் சரி போடலாம். பிளஸ் ஓ மைனஸ் 2 தரலாம். அதுக்கு விளங்குதோ பிள்ளைகள்? இது என்ன முறை விதம் இருக்கு பிள்ளைகள்? இதை பெருக்கியும் காணலாம், இந்த கோணத்தை கண்டும் பெறலாம். இந்த கோணம் எவ்வளோடா? நான் அடுத்த பாடம் படிப்பிக்கிறேன், சேர்த்தே படிச்சுட்டேன். இந்த கோணம் எவ்வளவு பிள்ளைகள்? கிடையின் நிலை குத்தும் செங்குத்து. சோ இந்த கோணம் 50 பாகை. சோ நீங்க y சமன் 43 தர
tan 50 மூலமும் பெற்றுக்கொள்ளலாம். பெருக்கல்ல பெற்றுக்கொள்றதுதான் சுவம். 43 தர tan 50 அதுவும் அதே தான் வரும் பாருங்க. 43 தர tan 50 பாருங்க. அப்படி வந்தாலும் முறையை விடதான், இப்படி வந்தாலும் முறையை விடதான். ஸோ 51 மீட்டர் என்று. அப்ப நான் கீர்ன படம் மிக துல்லியமானது. அதுவும் நான் கம்ப்யூட்டர்ல கீர்னேன். நீங்க கையால கீர்ன படம் எப்படி பிழைக்கலாம்? பிழைக்கல என்ன? சரிதான பிள்ளைகளுக்கு? இவ்வளவு கேள்வியை விட நாங்கள் இந்த இவ்வளவு சிவப்பு லைன்ல எழுதினோம் பாத்தீங்களா? இந்த பிரேம் உங்களுக்கு தெரியுதா? இந்த நீல கலரே தேவையில்லை, படமும் பிரேமும் நீல சிவப்பு கலர்ல எழுதினது எங்களுக்கு போதும். இவ்வளவுகளையும் திருவோண கணித அறிவோடு செஞ்சு விடுவோம். பின்னால தெளிவா படிப்பேன், நீங்க பேப்படாங்க. புள்ளித்திரம் சொல்றேன் பிள்ளைகள், அளவடை படம் கீறனா பரம்படி படம் கீறாம கீறக்கூடாது. ஸோ அந்த அடிப்படையில இங்க செங்கோணம் குறிச்சு கொண்டதுக்கு எனக்கு நிலைக்குத்து கோணம் கோடு செங்குத்து அதுக்கு ஒரு புள்ளி வரும். 40 மீட்டர் தூரத்துல 30 பாக இறக்க கோணத்துல தென்பட்டதுன்றதுக்கு ஒரு புள்ளி. 20 மீட்டர் உயரத்துல 40 பாக இறக்க கோணம்ன்றதை குறிச்சதுக்கு ஒரு புள்ளி. மொத்தம் கரும்படி படத்துக்கு 3 புள்ளி. அது இந்த உண்மை நீளங்களுக்குரிய படத்தின் நீளத்தை டிசைட் பண்ணினதுக்கு ஒரு புள்ளி. அளவடை படம் கீர்னதுக்கு இந்த ஏல இருந்து பிய கண்டுபிடிச்சு ஈய கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு புள்ளி. ஈல இருந்து டிய கண்டுபிடிச்சு டியில இருந்து சிய கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு புள்ளி. அளவடை குறிச்சு இந்த அளவடை படத்தை கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒரு புள்ளி. ஸோ மொத்தமா அதுக்கு உங்களுக்கு 3 புள்ளி வரும். ஆக மொத்தத்துல 7 புள்ளி ஆயிட்டு. இந்த ஒவ்வொரு அளவுக்கும் புள்ளிகள் இதுக்கு 2 புள்ளி, ஒரு ஆளுக்கு ஒரு புள்ளி. அதே பேட்டர்ன் தானே, கோணம் கணிக்க சொல்லல தானே. ஸோ மொத்தத்துல இந்த குறித்த வினாவுக்கு உங்களுக்கு எத்தனைன்னு போடுங்க. கட்டாயம் பிள்ளைகள் அளவிடை படமாக இருக்கும் வரைக்கும் இந்த கேள்வி இந்த பாடம் கொஞ்சம் பெரிய ப்ரொசீஜரா இருக்கும். இதுவே திருகோண கணிதமா மாறிட்டா மிக இலவம். நாங்க அதை படிப்போம் பிள்ளைகள். கோணம் படிக்கிறது, கோணம் காண்றது எல்லா விஷயமும் படிப்போம். நீங்க இந்த இது உங்களோட சாய்ஸ்ல வந்துடும். என்ன சாய்ஸ்